சார் வணக்கம். வணக்கம் சார். சிவகங்கை கிட்டத்தட்ட அந்த எல்கைக்கு உட்பட்ட இளமனூர் கிராமத்தில் இரு தரப்பிற்கும் இடையிலான ஒரு பதட்டமான சூழ்நிலை செய்தி வந்திருக்கு. அ அங்க என்ன நடக்கிறது சார்? அந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்? சார் இளமனூர் கிராமம், இளையான்குடி காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட இளமனூர் கிராமத்தில தேவர் சமூக மக்கள் பெரும்பான்மையாக வசிக்கிறார்கள். தேவேந்திர குல மக்களும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இந்த தேவர் சமூகத்தினர் அந்த என்ட்ரன்ஸ்ல ஒரு போர்டு வச்சிருக்காங்க. தேவர் போர்டு. கிட்டத்தட்ட ஒரு 30, 40 வருஷமா அந்த போர்டு வச்சிருக்காங்க. இப்ப தேவேந்திர குல மக்கள் அங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஒரு 30, 40 குடும்பங்கள் இருக்காங்க. இவங்க அந்த தேவர் போர்டுக்கு பக்கத்துல அந்த இம்மானுவேல் சேகரன் அவருடைய போர்ட வைக்கிறதுக்கு ரொம்ப நாளா ட்ரை பண்றாங்க. ஒரு சமீப காலமாக ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அதனால சில பிரச்சனைகள் அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை அந்த ஊர்ல இருக்கு. ஸோ போலீஸ் பிக்கெட்டிங் போட்டாங்க அந்த இடத்துல. யாரும் புது போர்டு எரெக்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு. இப்போ உயர் நீதிமன்றமும் யாரும் புதிய போர்டு வைக்கக்கூடாது. பழைய போர்டுகள்லயே நெறைய இந்த சாலை ஓரங்கள்ல கவர்மெண்ட் இடங்கள்ல இருக்கத அகற்றுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது, ஒரு 2, 3 டேஸ்க்கு முன்னாடி மிட் நைட்ல ம். போயி அந்த இம்மானுவேல் சேகரன் அவருடைய போர்ட தேவர் போர்டுக்கு பக்கத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க. ம். இது உங்களுக்கே தெரியும். ஒரு இணக்கமில்லாத சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல, தேவர் போர்டுக்கு பக்கத்துல இம்மானுவேல் சேகரன் அவருடைய போர்ட வைத்தாங்கன்னா, ஏற்கனவே எதிர்ப்பு இருக்கு. அப்ப இரு சமூக மக்களிடையே பிரச்சனை வருமா? வராதா? அப்ப இந்த போர்டு வைக்கிறதுக்கான காரணம் என்ன? அ. வெளியூர் நபர்கள்லாம் வர்றாங்க. அங்க இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய தேவேந்திர குல கிராமத்தைச் சேர்ந்த மக்கள்லாம் வர்றாங்க. அவன் ஏன் அங்க வர்றான்? அவனுக்கு என்ன அதுல இன்ட்ரெஸ்ட்? திடீர்னு அந்த போர்ட எதுக்காக வைக்கிறாங்கன்றேன். அதுதான். அ. அந்த வெளியூர் மக்கள் வர்றதெல்லாம் பார்க்கும்போது, ம். அவன் திடீர்னு நைட் வைக்கிறேன் அப்படின்னா, அவனுடைய எண்ணம் போர்டு வைக்கணுன்றது எண்ணம் கிடையாது. இந்த போர்டு வச்சா பிரச்சனை வரும்ன்றது அவனுக்கும் தெரியும். அப்ப என்ன நினைச்சிருக்கான்னா, பிரச்சனை வரணும். இந்த 2 சமூகமும் சவுத்துல இப்ப சமீப காலமா அமைதியா இருக்கான். இணக்கமா தொழில் பண்ற அளவுக்கு வந்துட்டான். ஆனா, இந்த போர்டு வச்சா இந்த இணக்கம் கெடும். ஒரு போராட்டம் பண்ணுவோம், ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், பிரச்சனை வெடிக்கும் அப்படிங்கும்போது, மறுபடியும் ஜாதி கலவரம் கூட வரலாம். அந்த அளவுக்கு திங்க் பண்ணி, அருகில இருக்கக்கூடிய ஜாதிய சக்திகள் வெளியில இருந்து வந்தவன் எல்லாரும் சேர்ந்து, அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் அப்பாவி மக்கள, தேவேந்திரோட மக்கள ஏமாத்தி, ட்விஸ்ட் பண்ணி, "ஏய் நம்ம போர்டு வைக்கணும்டா. ம். தேவர் என்ன பெரிய ஆளா? இப்ப நம்ம இம்மானுவேல் சேகரன் குறைஞ்சவரா? நம்ம அவர் பக்கத்துல கொண்டு போர்டு வைக்கணும்டான்னு" சொல்லி, அக்கிரமமா பேசி, வம்பு வரும்னு தெரிஞ்சு அந்த மக்கள கொண்டு பிரச்சனைக்கு இழுத்து விடணும்னு சொல்லி அத வைக்கிறேன். வச்ச உடனே, காலையில விடிஞ்ச உடனே, அங்க அந்த ஊர் மக்கள், தேவர் சமூக மக்கள், "இந்த போர்ட இப்படி வைக்கக்கூடாது. இத எடுக்கணும்." அப்படின்னு சொல்லி இவங்க அப்ஜெக்ட் பண்ண. உடனே போலீஸு, ரெவென்யூலாம் வர்றாங்க. அந்த போர்ட எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அவங்களுக்குள்ள மீட்டிங் போட்டு, அது கொஞ்சம் டிலே ஆகுது. இவங்க எடுக்க போம்போது, தேவேந்திர குல மக்கள், அதுவும் வெளியில இருந்து வந்தவன்லாம் என்ன செய்றான்னா, போர்ட எடுக்க விடாம மறிக்கிறான். அப்ப இங்க இத வேடிக்கை பார்த்துட்டு இருந்த தேவர் சமூக மக்கள் என்ன பண்றாங்க, நாங்க இவ்வளவு பேர் இருந்து, நாங்க சொல்றோம், நீங்க கேட்க மாட்டேன்றீங்க, எடுக்காம இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு, இவன் போய் அந்த போர்ட எடுக்க போயிடுறான். மக்களே போறாங்களா? மக்களே போயிடுறான். போய் ம். இந்த போர்டையும் எடுத்துட்டதாகவும் சொல்றாங்க. அப்படி எடுக்கும்போது, ஒண்ணுக்கொண்ணு தள்ளுமுள்ளாகி, ம். ஸ்டோன் பெல்டிங் ஆயிரும். ஓ! கல்லு விட்டு எறியதாயிரும். கல்வீச்சு. ஓ! அதுல இருதரப்புக்கும் காயம். 2 போலீஸார் கூட அடிபட்டுருக்குன்றாங்க. ம். அப்ப வழக்கு போடணும். தேவர் சமூக மக்கள் மேல 115 பேர் மேல பிசிஆர் வழக்கு. ரொம்ப நெருக்கடி குடுத்த பிறகு, அந்த தரப்புல ஒரு 27 பேர் மேலயோ, 37 பேர் மேலயோ வழக்கு போட்டிருக்காங்க. இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கிட்டு 7 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இங்க 5 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுல பெண்கள் உட்பட பல பேர் மேல பிசிஆர் வழக்கு. போலீஸ் தொந்தரவு தாங்க முடியல. எங்களுடைய கேள்வி என்னன்னா, ம். இது இப்ப தேவர் சமூகத்த ஒடுக்குவதற்கான வழி. ம். நீங்க உண்மையிலேயே அரசாங்கமா இருக்கட்டும், காவல்துறையா இருக்கட்டும், இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணணும்னா 2 வழி இருக்கு. போர்டு வச்சான் பார்த்தீங்களா, அடுத்த செகண்ட் அங்க 2 போலீஸ் இருக்காங்க. எப்படி போர்டு வைக்க விட்டாங்க? உளவுத்துறையோட தோல்வி. இந்த மாரி பிரச்சனை வருங்கிறது உளவுத்துறைக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அவங்க எல்லா ஊர்ல இருந்தும் ஆளுக சேர்ந்து போர்டு வைக்க வர்றான்னா, உளவுத்துறைக்கு தெரியாம எப்படி வந்தான்? உளவுத்துறை அப்ப என்ன தூங்கிட்டு இருக்கா உளவுத்துறை? உளவுத்துறையானது தகவல் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இது ஒரு பதட்டமான கிராமம். இங்க எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்குங்கும்போது, அங்க போலீஸார் முன்னிலையிலேயே போர்டு வச்சிருக்கானே, போலீஸ் என்ன பண்ணிட்டு இருந்தான்? தூங்கிட்டு இருந்தானா? உடனே அந்த போர்ட எடுத்திருக்கணும். மேலதிகாரிக்கு தகவல் சொல்லி, இவங்க தேவையில்லாம ரெவென்யூ அவரெல்லாம் கூப்பிட வேண்டிய அவசியமே இல்ல. போர்டு வச்சவன அப்படியே தூக்கிட்டு போய் உட்கார வச்சு ரிமாண்ட் பண்ணியிருந்திருக்கணும். போர்ட புடுங்கி எடுத்திருக்கணும். அத செய்யாம மீட்டிங் போடுறோம், பேசுறோம்.
நாங்கள் வந்து ப்ரொசீடிங் போகிறோம்னு சொல்லி டிலே பண்ணும்போது அவங்க கேதர் ஆகுறாங்க. அந்த போர்டை எடுக்க விடாம தடுக்கிறான். தடுத்த உடனே தேவர் மக்கள் போய் அதை எடுக்க போறேன். இதுதான் நடந்திருக்கு. போர்டு வச்சவன் தானே இந்த பிரச்சனைக்கு காரணம். அப்புறம் நீ தேவர் சமூகத்துல 115 பேர் மேல பிசிஆர் போடுறியே, அந்த மக்கள் என்ன டெய்லி போய் அவங்கள போய் எதுவும் அந்த சாதிய சொல்லி திட்டுறானா, சாதிய சொல்லி அடிக்கிறானா, எதுவும் பேசுறானா? ஏன் 115 பேர் பிசிஆர் கேஸ் நீ போடுற? இதுவே தப்பு முதல்ல. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, இன்னும் பிரச்சனைய தீர்க்கிறதுக்கு வழி தேடல. பிரச்சனை மேலயும் வளர்க்கறதுக்கான வழிய நீங்க கொண்டு வர்றீங்க. முதல்ல இவங்க தேவர் சமூக மக்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டே அவன் எடுத்துக்கிட மாட்டேன்ட்டான் சார். பெரிய எதிர்ப்பு வந்த பின்னாடி தான் அங்கே உள்ள ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல விஏஓ மூலமா கம்ப்ளைண்ட் வாங்கிட்டான்றான். இதுல என்ன என்ன தேவர் சமூக மக்கள் என்ன மாதிரியான சார், கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? இவங்க மேல 115 பேர் மேல புகார் கம்ப்ளைண்ட் போட்டாங்க, எஃப்ஐஆர் ஆக்கிட்டாங்க. ம். அவங்க மேல எஃப்ஐஆர் போடணும்ல. இந்த மக்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்காங்க, அதை வாங்க மாட்டேன்ட்டு. அப்புறம் பெரிய எதிர்ப்பு வந்த பிறகு அங்க இருக்கக்கூடிய விஏஓ மூலமா கம்ப்ளைண்ட் வாங்கி அவங்க மேல எஃப்ஐஆர் போடுறாங்க. இதெல்லாம் இருக்கட்டும் சார். இந்த பிரச்சனையை அவங்க தீர்க்கணும்னா அந்த போர்டு வச்சான் பாத்தீங்களா, அதான ஆரம்ப கட்டம். போர்டை எடுக்கணும், அவனை ரிமாண்ட் பண்ணியிருந்தான்னா அந்த பிரச்சனையே வந்திருக்காது. போர்டை வைக்க விடாம இருந்திருந்தாலும் வந்திருக்காது. எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப 2 பக்கமும் கேஸை போட்டுட்டு கடைசியில என்ன ஆகி போச்சுன்னா, கவர்மெண்ட்ல போலீஸும் ரெவென்யூவும் அங்குள்ள எம்எல்ஏவும் சேர்ந்து போய் அந்த போர்டை வச்சிருக்கான் சார். திரும்பவும் அதே இடத்துல போர்டு அதே இடத்துல புது போர்டை வச்சிருக்கான். அப்ப உயர் நீதிமன்ற உத்தரவை நீ காத்துல பறக்க விட்டுருக்க. இதுக்கே நான் உனக்கு கண்டெம்ட் இஷ்யூ பண்ணுவேன். இதுவே வந்து உன்னுடைய கண்டெம்ட் தானே இது. வைக்காதன்ற அனுமதி இல்லாத போர்ட யாரை கேட்டு போலீஸும் எம்எல்ஏவும் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டும் போய் அந்த போர்டை போய் ஊண்ட போறீங்க? இது இது அந்த தப்பு இல்லையா? இது தப்பு கண்டிப்பா இல்லையா இது சார்? நீங்க ஒரு வகையில தவறு தான் சொல்றீங்க. ஆனா அந்த இடம் வந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கான அந்த கோவில் இடத்துல தான் எங்க இடத்துல தான் நாங்க வைக்கிறோம்னு வேற சொல்றாங்களே. அது என்ன சார், தவறா? அந்த இடம் வந்து ரெவென்யூல புறம்போக்குன்னு தான் சார் கிளாஸிஃபை ஆயிருக்கு. ம். 1000 கோயில் இருக்கும் சார். கோயில் இருக்க வேண்டிய இடத்த இடிக்க வேண்டி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ம். கோயில் இருக்க வேண்டிய இடிக்கணும். ம். அந்த கோயிலுக்கு ஒரு நிர்வாக குழு இருந்து அந்த கோயில் இருக்குது பாத்தீங்களா, சம்பந்தப்பட்ட அந்த காம்பவுண்டுக்குள்ள இருக்கு பாத்தீங்களா பிளேஸ். ம். அதுல வந்து அதை நிர்வாகம் பண்ணிக்கிடலாம். ஆனால் அதுல போய் அத்துமீறி போர்டு வைக்கிறது, எங்க இடம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக சட்டவிரோத செயல்களை செய்ய முடியுமா? போர்டு வைக்கணும்னா பர்மிஷன் ஒண்ணு சார். அது புறம்போக்குன்னு கிளாஸிஃபை ஆயிருக்கு. அது வந்து டெம்பிள் லேண்டுன்னு ஆகல. புறம்போக்குன்னு தான் கிளாஸிஃபை ஆயிருக்கு. புறம்போக்கு இடத்துல டெம்பிள் இருக்குன்னு வந்திருக்கே தவிர, டெம்பிள் லேண்ட் வந்து இதுல இருக்குன்னு வரல. அதாவது அதனால மக்களுக்கான இடம் இல்லைன்றீங்க அது. அப்படி கிடையாது. ஓ. அது வந்து அது புறம்போக்குன்னு தான் ரெவென்யூல வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. அவங்க அந்த அந்த வைக்கவே விட்டுருக்க கூடாது. வச்சதுனால தான் அந்த பிரச்சனை. சரி, அவன் இடம் தானே சொல்றான்ல சார். ம். ப்ராப்பரா பெர்மிஷனை வாங்கிரு. பெர்மிஷன் வாங்கி வச்சிட வேண்டியதானே. இப்ப பெர்மிஷன் ஏன் வைக்க முடியல? இப்ப பெர்மிஷனே இல்லாத இடத்த ஒரு எம்எல்ஏ தலைமையில கொண்டு வந்து வச்சிருக்காங்கன்றீங்க. போலீஸும் போய் சேர்ந்து போய் வச்சிருக்காங்க. கேட்டா என்ன சொல்றாங்க? நீங்க போய் போர்டு எடுக்கிறீங்க. இப்போ அது பெரிய பிரச்சனையா அங்கங்க 2 பக்கம் மறியல் பண்றீங்க. வேற வழி இல்லாம போர்டு வைக்கிறேன்றாங்க. சார், போலீஸ் எதுக்கு சார்? எது பயப்படணும்? யாருக்கு பயப்படணும்? நிறைய பேர் மறியல் பண்றான்றா, அவன் சொல்றதெல்லாம் கேட்டுருவியா நீ? அவன் ஏர்போர்ட் கேட்பான், நீ கொடுப்ப. பஸ் ஸ்டாண்டு கேட்பான், கொடுப்ப. 10,000 50,000 பணம் கேட்பான், நீ கொடுப்பியா மறியல் பண்ணா? இது என்ன போலீஸா? புடிச்சு ரிமாண்ட் பண்றதை விட்டுட்டு வழக்கு போடுறதை விட்டுட்டு அவன் மறியல் பண்ணா, அதனால நான் வந்து அதுக்கு நடவடிக்கை பண்ண. எங்களுக்கு மறியல் பண்ண தெரியாது சார். சவுத்துல ஃபுல்லா தேவர் சமூகம் தான் சார் அதிகமா இருக்கும். மறியல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா சவுத்துல எந்த மாவட்டத்திலுமே எந்த பஸ்ஸும் ஓடாது சார். பொது போக்குவரத்து ஒரு மணி நேரத்துல ஸ்தம்பிச்சிரும் சார். அதை யாராவது செய்யறானா? சட்டப்படி நடக்கிறவனை நீ ஊக்குவிக்காம சட்ட முரணா நடக்கிறான் பாருங்க. மறியல் பண்ணி மிரட்டி எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கறான் பாருங்க. அவனுக்கு நீ ஏன் தலையசைக்கிற? அது மாதிரி சட்டப்படி நடவடிக்கை எடு. சரி, நீ இதை சொல்ற 115 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்க. அதே இது ராமநாதபுரத்துல சத்திரக்குடியில ஒரு கார் வருது. பசுமன் தேசிய கழகத்தோட கொடி கட்டின கார். ம். அதை உடைச்சிருக்கான். ம். அந்த இடத்துல 100 பேருக்கு மேல மறியல் பண்ணி தான் சில பேர் அதை உடைச்சிருக்கான். நீ ஏன் 7 பேர் மேல மட்டும் நீ அதுல வழக்கு போடுற? நீ நல்லவனா இருந்தா அதுல 100 பேர் மேலயும் வழக்கு போட்டிருக்கணும்ல. பிடிஎல் ஆக்ட் 100 பேர் இங்க மட்டும் 115 பேர் மேல போடுற. எவனோ ஒருத்தங்கள்ல 2 பேர்கள்லாம் பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 பேர் மேல மட்டும் போட்டிருந்தா கூட பரவாயில்ல. 115 பேர் மேல போடுறல, இது அன்லாஃபுல் அசம்பிளி, ஒரு மாபு. அந்த மாபு வந்து பிரச்சனை பண்ணிச்சுன்ட்டு. அப்ப அங்க அதுக்கு பேர் என்ன? சத்திரக்குடியில. ஏங்க, எங்களுக்கு ஒரு நியாயம் அவங்களுக்கு ஒரு நியாயமா? இதெல்லாம் அக்கிரமமா இல்லையா? இதெல்லாம் விட்டுருங்க சார். 2 சமூகமும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்குல்ல. ம். யாருக்கு சமீப காலமா பிரச்சனை இல்லாம இருக்கு. திடீர்னு அந்த இடத்துல என்ன திடீர்னு வருது? அப்ப இது வந்து எலெக்ஷன் வரப்போகுது. இந்த 2 சமூகமும் அமைதியா இருந்துச்சுன்னா தேவர் சமூகத்தை பொறுத்தளவுல அதிமுகவுக்கு ஓட்டு போடுவான் பெரும்பான்மையான பேரு. தேவேந்திர குலத்தை பொறுத்தளவுல இதுக்கு முன்னாடி திமுகவுக்கு நிறைய பேர் போட்டாங்க, கொஞ்சம் பேர் அதிமுகவுக்கு போட்டாங்க. ஆனா ஒரு கட்சிக்கு முழுமையா ஓட்டு வரணும் அப்படின்னு சொன்னா தேவர் சமூகம் அந்த தேவேந்திர சமூகத்தை எதுக்கணும். எப்படி எதுக்கணும்?
நாங்க வந்து இந்த ஆட்சி வந்தாலே இப்படிதான், இந்த ஆட்சி வந்தாலே இப்படிதான், இந்த தேவர் சமூகத்துக்கு பாதுகாப்பு இருக்காது, தேவையில்லாம தேவர் சமூகத்துக்கு அதே பிசிஆர் வழக்கு போடுவாங்கன்னு அப்படி நாங்க சொல்லணும். சொல்லும்போது அந்த சமூகத்துல உள்ளவங்க என்ன நினைப்பாங்க? ஓஹோ! திமுக வந்தாதான் நமக்கு வந்து அதிக பாதுகாப்பு போல இருக்கின்ற எண்ணம் அவங்களுக்கு மனசுக்குள்ள வரணும். அப்படி வந்துச்சுன்னா, நடிகர் விஜய்க்கு போகக்கூடிய சிறுபான்மை வாக்குகள், பட்டியல் சமூக வாக்குகள் போகாம தடுத்துறலாம். அதிமுகவுக்கு கிடைக்காது. அதிமுக நமக்கு எதிர்க்கட்சியாக பாவிக்கப்படும். தேவேந்திர குல மக்கள் எல்லாம் திமுகவுக்கு ஓட்டு போடுவான். அப்படின்ற ஒரு சதி இருக்குதோன்னு மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காரு சார். ம். அப்ப இந்த கலவரத்துக்கு முன்னாடியான ஒரு அரசியல் பின்னணி இருக்கு. மிகப்பெரிய அரசியல் இருக்கு சார். இந்த மக்கள் அமைதியா இருக்கக்கூடாது. அது உள்ளூர் மக்களுக்கு அது தெரியாது. அந்த உள்ளூர் மக்களை வெளியில இருந்து வரக்கூடிய சக்திகள் வந்து அதை தூண்டுறான். தூண்டி அவன் என்ன பண்ணான்னா, அந்த போர்ட வச்சு 2 சமூக மக்களுக்கும் ஒரு பிணக்கு, ஒரு பெரிய பிரச்சனைய கிரியேட் பண்ணணும்னு வேணும்னு பண்றான் சார். ஏன் அப்படி பண்றீங்க? நாங்க கேட்கறது இதுதான். நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா, போர்டு வச்சவன் மேல நடவடிக்கை எடுத்திருக்கணும். வெளியூர்காரன் மேல நடவடிக்கை எடுத்திருக்கணும். வெளியூர்காரன் எதுக்கு வந்தான்றது அதையும் நடவடிக்கை எடுத்திருக்கணும். அது போக இந்த போர்டு தானே ஆரம்ப கட்ட பிரச்சனை. அவன் தானே அக்ரஸர். இத நிப்பாட்டிட்டீங்கன்னா, எந்த பிரச்சனையுமே வந்திருக்காதுல்ல. போர்டு வைக்காம விட்டிருந்தா. வச்சதுனால தானே பிரச்சனை. நீங்க வச்சதுனால சண்டை ஓட்டவனை போய் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா, போர்டு அதே இடத்துல இருக்கு. இன்னும் பிரச்சனை வந்துகிட்டு இருக்கும். இப்ப போய் நான் சிசிடிவி கேமராவை போட போறேன்னு காவல்துறை தரப்புல சொல்றீங்க. இத நீங்க இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். இன்னும் அதுக்கு 4 போலீஸ போடணும். எதுக்கு வீண் செலவு, வீண் விரயம்? இன்னும் 4 போலீஸ போடணும். அத நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கணும். எப்படா எவன்டா எவனும் உடைச்சிருவானோன்னு நினைக்கலாம். அல்லது அவங்களே ஒரு ஏதோ ஒண்ண பண்ணிட்டு தேவர் மேல பழி போடலாம். எப்பல்லாம் கலவரம் வரணும், எப்பல்லாம் பிரச்சனை வரும்னு நினைக்கும் போதெல்லாம் அந்த போர்டுல போய் ஏதாவது ஒரு பிரச்சனைய பண்ணலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? கண்டிப்பா. ஆக, இது கண்டிப்பா. தேவையில்லாத விஷயம் சார் போலீஸ்க்கு. ம். போலீஸ் உடனே அந்த போர்ட ரிமூவ் பண்ணிட்டு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கணும் சார். அந்த போர்ட ரிமூவ் பண்ணணும் சார். ரிமூவ் பண்ணிட்டு அடுத்த கட்டமா வந்து சண்டை ஓட்ட எந்த சமூகமா இருந்தா 2 சமூகத்து மேலயும் ப்ராப்பரா வழக்கு போடுங்க. தப்பு கிடையாது. அந்த ஒரு பெரிய லெவல்ல பிரச்சனை வருதா 2 சமூகத்தையும் கூப்பிட்டு பீஸ் மீட்டிங்க போடுங்க. பேசி முடிங்க அந்த பிரச்சனை. ம். ம். அததான் செய்யணும். இப்ப ம். பீஸ் மீட்டிங் போட்டாச்சு. ம். பீஸ் மீட்டிங் போட்டாச்சு. இன்னைக்கு போடுறாங்க சார் பீஸ் மீட்டிங். ம். போடுறாங்க. அதே போல வந்து 2 சமூகத்திலயும் அங்க 5 பேர், அங்க 7 பேர் அரெஸ்டும் பண்ணியாச்சு. எல்லாமே ஓகே சார். போர்டு வச்சவன் மேல தான் அதிக தப்பு இருக்கு. ஆனா போர்ட எடுக்க போனவன் மேல பிசிஆர் கேஸ். பெரிய கேஸ். வச்சவன் மேல சின்ன கேஸ். சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். போர்டு மறுபடியும் போய் நீங்க ஊண்டிட்டீங்க. அப்ப உங்களுடைய பர்ப்பஸ் வந்து சர்வ் ஆயிட்டு பாருங்க. போர்டு வைக்கணும் அந்த இடத்துல அந்த பர்ப்பஸ் சர்வ் ஆயிட்டு பாருங்க. நாங்க வழக்கையும் வாங்கிட்டோம். நீங்க போர்டையும் வச்சுட்டீங்க. இன்னும் ஒரு பதட்டமான சூழ்நிலையில அந்த ஊரை கொண்டு வந்து விட்டுட்டீங்க. இதான நடந்திருக்கு. இதை தான் நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். இது வந்து மாபெரும் தவறு. இது வந்து இப்ப நான் வந்து நீங்க ஒரு வழக்கறிஞர் மட்டுமல்ல, ஒரு ஒரு கட்சியுடைய தலைவர் அப்படின்ற முறையில நான் ஒரு கேள்வி. இந்த சொல்லுங்க. இடத்துல இருக்கக்கூடிய மக்கள், இருதரப்பு மக்கள் மேல நீங்க குற்றம், இவங்க தாங்க தவறு அப்படின்னு யார சொல்லுவீங்க? சார் அடிச்சு சொல்லலாம் சார். 2 இந்த பட்டியல் சமூக மக்கள், தேவேந்திர குல மக்கள் மேலயும் தவறு வந்து அவங்க பாவம் அப்பாவி. அந்த உள்ளூர்காரங்க. இங்க இருக்கிற மக்கள் வந்து ஆத்திரத்துக்கு சண்டை போட்டவன். இவன் திடீர்னு ஒரு ஒரு சடன் ப்ரொவோகேஷன். திடீர் கோபம், சண்டை போட்டவன். அதெல்லாம் பிரச்சனை இல்ல சார். இந்த பட்டியல் சமூக மக்கள், தேவேந்திர குல சமூக மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த ஊர் அப்பாவி மக்கள, "ஏய் நம்ம அந்த இடத்துல போர்டு வைக்கணும்டா. நம்ம கௌரவம் என்ன ஆகுறான்னு சொல்லி தூண்டி விட்டான் பாருங்க. உள்நோக்கத்தோட அந்த சமூக மக்கள் அடிச்சு சாகணும்ட்டு. ம். ம். அவன் வெளியில இருந்து 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல உள்ள எல்லா கிராமத்துல இருந்து வந்திருக்கான் சார். சில நிறைய கிராமம் நாகநாதபுரத்துல இருந்து பொன்னையாபுரத்து இப்படி ஒவ்வொரு கிராமத்துல இருந்து முக்கியமான வழக்கு, கொலை வழக்கு பின்னணி உள்ளவன்லாம் வந்திருக்கான். அந்த போர்டு அந்த போட்டோல இருக்கிறேன். ஓ! அவன் ஏன் இந்த இடத்துக்கு வந்தான்? என்ன அப்ப காரணம்? முதல்ல ஒரு நெட்வொர்க் வேலை பார்த்திருக்கா? ம். இதை விட பெரிய கொடுமை அந்த சண்டை நடக்குது சார். 2 பக்கமும் இப்ப எதிர்பாராத ஒரு மோதல்னு வச்சுக்கங்க. அருகில் இருந்த கல்ல தூக்கி எறிவேன், கட்டையை தூக்கி அடிப்பான், கை சண்டை போடுவான். ம். ஆனா ஒரு அம்மா மிளகா பொடி எடுத்து அடிக்கிறாங்க. அந்த வீடியோல பாருங்க. மிளகா பொடி எடுத்து அடிப்பாங்க சார். ம். அருவா வச்சிருந்திருக்காங்க. அப்ப முதவே திட்டமிடப்பட்ட தாக்குதல் பண்ண ரெடியா இருந்திருக்கான். தேவேந்திர குலத்துல ஒரு அம்மா வந்து மிளகா பொடி எடுத்து அடிக்கிறாங்கன்னா, இவன் வந்து அந்த அம்மாவை ட்வீட் பண்ணியிருக்கான். இந்த போர்டு வச்ச உடனே பிரச்சனை வரும். சண்டை வந்ததுன்னா நீ மிளகா பொடி எடுத்து அடி அப்படின்ட்டு. அப்ப இது பிளான் இல்லையா? கண்டிப்பா நீங்க சொல்றத பார்க்கும்போது பிளான் மாதிரி இருக்கு. சார் மிளகா பொடி எடுத்து அடிக்கிறான் சார். அது வீடியோல இருக்கு. அருவா வச்சிருந்த ஒருத்தர் பார்த்திருக்காரு சார். அப்ப தாக்குதல் நடத்தணும் சண்டை வந்தான்றத அவன் முதல்ல ரெடி ஆயிட்டான். இதத்தான் இந்த இடத்த தான் நாங்க சந்தேகப்படுறோம். இதுல தீர விசாரிக்கணும். தமிழக அரசு உண்மையிலேயே நேர்மையான அரசாக இருந்தால் இதை தீர விசாரிச்சு அந்த மிளகா பொடி அடிச்சதுக்கு பின்னணியில யார் இருக்கா? யார் உங்களை மிளகா பொடி வச்சுக்கிட சொன்னது? அருவா யார் வச்சுக்கிட சொன்னது? எதேச்சா நடந்த சண்டையா இருந்தா கை சண்டை நடந்திருக்கும்.
நீ ஆயுதத்தை முதல்ல ப்ரிப்பேர் பண்ணியிருக்கன்னா உன்னை யாரோ ட்வீட் பண்ணியிருக்கான் இதை செய் அப்படின்னு சொல்லி. அப்ப அது யாரு? ஏன் அந்த சக்திக்கு இந்த இரு சமூக மக்கள் இணக்கமா இருக்கிறதுனால என்ன பிரச்சனை? இதுல அரசியல் எதுவும் ஓடுதா அப்படின்றத பார்க்கணும். மற்றபடி அங்க இருக்கக்கூடிய 2 சமூக மக்களையும் வந்து துன்புறுத்தக்கூடாது. அது தேவேந்திர குல மக்களாக இருந்தாலும் சரி, தேவர் சமூக மக்களாக இருந்தாலும். அவன் இன்னைக்கு சண்டை போடுவான் சார், நாளைக்கு அடிச்சுக்கிடுவான், கூடிக்கிடுவான் சார். ஒரே ஊருக்காரன், ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்க்கணும் சார். அப்படிலாம் சாதி பிரச்சனை பண்ண கிடையாது. பண்ணவும் மாட்டோம். எந்த விதமான ஒரு அந்த தேவேந்திர குல மக்களை சாதியை சொல்லி பேசுறதுக்கோ, சாதி தாக்குதல் நடத்துறதுக்கோ நாங்களே அனுமதிக்க மாட்டோம். அது செய்யக்கூடாது. இம்மானுவேல் சேகர்னு வந்து எங்களுக்கு எதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. அவர் போர்டை வைக்கணும்னா அவங்க ஏரியாவுக்குள்ள அவங்க தெருவுல போய் வச்சுக்கிட்டோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தேவரும் இம்மானுவேல் சேகரின் கொலை வழக்குல வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. இன்னும் நம்ம மக்கள் வந்து அதை ஏத்துக்கிடாம இருக்கோம். அது போக ஏற்கனவே இந்த ஊர்ல வந்து தேவர் போர்டு பக்கத்துல வைக்க ட்ரை பண்ணி பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கு. மறுபடியும் அவங்கள வம்பிழுக்கும் விதமா வைக்கிறது தவறு. இப்போ பரமக்குடியில வந்து இம்மானுவேல் சேகரன் அவர்களுடைய மணி மண்டபம் இருக்கு. அதே ஊர்ல கிருஷ்ணா தியேட்டர் பக்கத்துல தேவர் சமூகத்தை நிறைய வசித்து வருகிறார்கள். அவருடைய மணி மண்டபத்து பக்கத்துல புறம்போக்கு இடம் இருக்கு, அரசு லேண்ட் இருக்குன்றதுக்காக அங்க போய் ஒரு தேவர் ஒரு தூணை கட்டுறோம், ஒரு திண்டை கட்டுறோம்னு வைங்க, ஏத்துக்கிடுவாங்களா? இங்க ஏன்டா கட்டுறீங்க? கட்ட இடமாடா இல்ல, உங்க ஏரியாவுக்கு போம்பேன், உங்க வீடு பக்கத்துல போய் வைமா. தேவர் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில, தேவர் போர்டு இருக்கக்கூடிய பகுதியில அது பக்கத்துல கொண்டு போய் அது வச்சாங்க அப்படின்னாலே அது வம்பிழுக்கிறதா சார் அர்த்தம். அது கிட்டத்தட்ட நியாயம் கிடையாது. திடீரென்று அந்த அது இமானுவேல் சேகர் செய்யக்கூடாது. அவருடைய இப்ப படத்தை இப்ப 40 வச்சு வருஷமா அவர் போர்டு இருந்துச்சுன்னா யாரு வேண்டாம்னு சொல்ல போறோம்? திடீர்னு வைக்கிறேன்னா அங்க இருக்கவனை சண்டை இழுக்கிறது கூப்பிடுறது தானே. அதை தான் செய்யாதேன்றோம். சில பேர் சமத்துவம், நியாயம், நீதின்னு பேசுறான். இது எல்லாமே உண்மைதான். அதெல்லாம் நம்ம இல்லைன்னுலாம் சொல்லல. ஆனால் நீங்க ஏத்துக்கிடுவீங்களா? நாங்க பல இடங்கள்ல நாங்க அதைத்தான் சொல்றோம். என்ன சொல்றோம் அப்படின்னா, இவங்க சொல்றாங்க இந்த மாதிரி வந்து காதல் திருமணம், அந்த சாதி மறுப்பு திருமணம்லாம் சொல்லி அதுக்கு வந்து பட்டியல் சமூக மக்கள் வந்து ஏகப்பட்ட பேர் அதுக்கு வந்து ஆதரவு தெரிவிப்பான். ஆனா அவங்கள நிறைய பிரிவு இருக்கு. அதுல ஒரு பிரிவு நான் மேலன்னு நினைக்கிறேன், இன்னொரு பிரிவு கீழேன்னு நினைக்கிறேன். அதுல மேல இருக்க பிரிவுல உள்ளவன் கீழே இருக்கவனை கல்யாணம் பண்றானா? அப்ப அதை பேசக்கூடாது. அதை பத்தி சமத்துவம் அப்படின்னு பேசுறான்ல, சமத்துவம்னு பேசுறான். அவனுக்குள்ள சமத்துவம் இருக்கா? இல்ல. அதை திருத்து. அதுக்கப்புறம் பொது சமத்துவத்துக்கு வா. இப்ப தேர்தல் வருது. ஆ. 6 மாதங்கள் கிட்டத்தட்ட 6 மாதம் இருக்கு. இந்த நேரத்துல தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேவர் தேவேந்திரர் அவர்களுக்கான ஒற்றுமையை, சாதி இணக்கத்தை சீர்குலைப்பதற்கான ஒரு சதி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆமா சார். இது யார் செய்யறதுன்னு நீங்க உங்க அனுமானத்துல நீங்க சொல்லுவீங்க? சார், என்னை பொறுத்தளவு இந்த தேவர் மற்றும் தேவேந்திர குல மக்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா, இப்ப சண்டை போடுறான், சண்டை போட்டு பிரிஞ்சிடறான்னா, ஒரு ஒரு சில கட்சிகள், திராவிட கட்சிகள் தேவேந்திர குலத்துக்கு ஆதரவா போயிடுவான், ஒரு சிலர் தேவருக்கு ஆதரவா போயிடுவான். இப்ப தேவருக்கு ஆதரவா ஒரு கட்சி வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, 90% தேவர் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு தான் வாக்களிப்பான். இது உலகறிந்த உண்மை. ஆனா தேவேந்திர குல மக்கள் அப்படி இல்லை. அந்த டைமுக்கு யார் ஆதரவு அளிக்கிறானோ, தேவர் யாரை எதிர்க்கிறானோ அதுக்கு ஆதரவா இருப்பேன். அப்படிதான் இருப்பேன். இப்ப அதை சொல்ல வைக்கணும் ஒரு இடத்துல. தேவரை சொல்ல எங்களுக்கு எதிரான ஆட்சி, எங்களுக்கு எதிரான கட்சின்னு சொன்னா, அப்ப அவங்க நமக்கு ஆதரவான கட்சி இதுதான் போல நினைப்பான். அப்ப அதை ஒரு வலியுறுத்தணும். இப்ப வந்து நடிகர் விஜய் வேற வளர்ந்து வந்துகிட்டு இருக்காரு. அப்படி வளர்ந்து வரும்போது அவருக்கு பட்டியல் சமூக மக்கள், தேவேந்திர குல மக்கள்கிட்ட, மீனவர்கள்ட்ட அதிக ஆதரவு இருந்து வருகிறது. கிறிஸ்டின், முஸ்லிம்ஸ் இவங்ககிட்டயும் ஆதரவு இருக்கு, சிறுபான்மை மக்கள்கிட்டயும். அந்த ஆதரவை குலைக்கணும் அப்படின்னா என்ன நடக்கணும் அப்படின்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட திராவிட கட்சி அவங்க தான் நமக்கு ஆதரவா இருப்பாங்கன்ற ஒரு நிலையை வந்து எல்லாரையும் சொல்ல வைக்கணும். அப்படி சொல்ல வைக்கிறதுக்கான ஒரு முழு முயற்சியா இருக்கும்ன்றதை நான் நம்புறேன். நான் நினைக்கிறேன். என்னுடைய கருத்து இது. ஒருவேளை அப்படிப்பட்ட சில பேரும் இதுல பின்னணியில இருப்பாங்களோ அப்படின்றது என்னுடைய சந்தேகம். இருதரப்பு மக்களுக்கும் நீங்க சொல்வது, குறிப்பாக காவல்துறையுடைய நடவடிக்கை குறித்து நீங்க சொல்வது என்ன சார்? காவல்துறை செஞ்சது மிக மிக தவறு சார். அங்க 2 போலீஸ் பிக்கெட்டிங் போட்டு இருக்காங்களா சார்? எதுக்கு சார் போர்டை நட விடுறேன்? அது தப்பு இல்லையா சார்? அவன் தூங்கிட்டானாப்பா, அது மேல நடவடிக்கை எடுக்கணும். அங்க இருக்கக்கூடிய உளவுத்துறை, இளையான்குடியில் இருக்க உளவுத்துறையாகட்டும், சிவகங்கை மாவட்ட உளவுத்துறையாக இருக்கட்டும், தமிழக உளவுத்துறை காவலர்களாக இருக்கட்டும், இந்த பிரச்சனை ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கனால இதை உன்னிப்பா வாட்ச் பண்ணியிருப்பாங்க. பல ஊர்ல இருந்தும் அந்த இந்த இளமனூருக்கு போறாங்க சார். தேவேந்திர மக்கள் போறாங்க, இளைஞர்கள் போய் அந்த போர்டை நடுறதுல அந்த பார்ட்டிசிபேட் பண்றான். இது எப்படி சார்? அவங்களுக்கு ஒரு பெரிய பிளான் நடந்திருக்கு, முலாப்படி வச்சிருக்கேன், இது எப்படி அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும்? அப்ப உளவுத்துறையினுடைய தோல்வியா, அல்லது உளவுத்துறை இங்கிருந்து ரிப்போர்ட் போட்டும் அவங்க அதை கவனத்துல எடுக்கலையா? ஒண்ணு உளவுத்துறை சொல்லலைன்னா உளவுத்துறையோட தோல்வி, சொல்லிருந்து நடவடிக்கை எடுக்கலைன்னா இது மாதிரி பிரச்சனை வரட்டும்னு நினைச்சிருக்கான்னு அர்த்தம்.
சரி நட்டுட்டேன். காலையில தெரிஞ்சுது. நேரே போய் அந்த போர்ட புடுங்கிட்டு யார் நட்டானோ அவன போய் பூரா புடிச்சுட்டு வந்து ரிமாண்ட் பண்ணியிருந்தான்னா அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும்ல. ஏன் அத செய்யாம தேவர் மக்கள வந்து ஆத்திரமூட்டும் வகையில நடக்க வைத்து அந்த போர்ட எடுக்க வச்சிருக்கீங்க. அந்த போர்ட எடுக்க வச்ச பின்னாடி தேவர் மக்கள் மேல மட்டும் 115 பேர் மேல கேஸ் போட்டிருக்கீங்க. இது தப்பு இல்லையா? தேவர் மக்கள இன்னைக்கு குடியேற விட மாட்டேன்றீங்களே. நான் என்ன சொல்றேன்னா, இரு சமூக மக்களும் அங்கங்க இணக்கமா இருந்துட்டு இருக்கான். ஒரு சில பேர் தான் வந்து அந்த ஜாதிய வச்சு 2 பேரையும் இன்னமும் பிரிக்க பார்க்குறான். இரு சமூகமும் தயவு செய்து ஏமாந்துராதீங்க. தயவு செய்து ஏமாந்துராதீங்க. இம்மானுவேல் சேகரன பொறுத்தளவுல உங்களுக்கு வந்து தலைவர், உங்களுக்கு நீங்க தெய்வமாக வணங்கக்கூடியவர். அதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. உங்க பகுதியில போர்டு வச்சுக்கங்க. தேவர் அவருடைய வழக்குல நெறைய பாதிக்கப்பட்டிருக்காரு. அதனால எங்களால சில விஷயங்கள ஏத்துக்கிட முடியல. தேவர் பக்கத்துல தான் போர்டு வச்சு நீங்க இம்மானுவேல் சேகரன வந்து மரியாதை குடுக்கணும், கும்பிடணும்லாம் ஒண்ணும் கிடையாது. அதுல ஒரு எந்த ஈகோ, ஒரு ஈர வெங்காயமும் கிடையாது. உங்க பக்கத்துல வைங்க, நல்லா கும்பிடுங்க வைங்க. இது பக்கத்துல வச்சு, தேவர் படம் பக்கத்துல வச்சு, சண்டை இழுக்கணுன்ற சில பேருடைய அந்த ஜாதிய எண்ணங்களுக்கு நீங்களும் வந்து பலியாயிராதீங்கன்றதான் அந்த சமூக மக்கள நம்ம கேட்கிறோம். மிக்க நன்றி. மத்தபடி ம். இரு தரப்பும் வந்து ம். இணக்கமா போயிரணும் சார். பீஸ் மீட்டிங் போட்டு, இரு தரப்பும் இணக்கமா போயிரணும். எந்த சண்டை சச்சரவும் இருக்கக்கூடாது. உடனடியாக செய்ய வேண்டியது அதுதான்றீங்க. ஆமா சார். உடனடியா செய்ய வேண்டியது அதுதான். மிக்க நன்றி. வணக்கம் சார்.